டியர் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிளகு ரசம். நார்மலாக இதை நாங்களாம் வந்து கொட்டு ரசம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிளகு ரசம் வந்து ஒரு சிம்பிளான மிளகு ரசம். அதே நேரத்தில் உடம்பு சோர்வாக இருக்குது, ஜலதோஷமாக இருக்குது, ஒரு மாதிரி பசிக்கலை, அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரசம் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு மெடிசன் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ரசம். சாத்தில் கலந்து போட்டு சாப்பிட்டா போகிறோம். உடம்பு முடியாதவங்களுக்கு நல்லா கூழாக சாத்தை வடிச்சிட்டு அந்த சாத்தில் இந்த ரெண்டு ரசத்தை கொடுத்து கஞ்சி மாதிரி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும். வாங்க அந்த ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ரசத்துக்காக ஒரு 10 கிராம் புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். 10 கிராம் புளி வச்சுருக்கேன் நான் இந்த இடத்துல. இது கூடவே ஒரு சின்னதாக 2 தக்காளி அதையும் நான் சேர்த்துறேன். 10 கிராம் புளி, சின்னதாக 2 தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு. இதை போட்டுட்டு இதை நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. இப்போது இது ஒரு 10-15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இங்கே வந்து 2 பச்சை மிளகாய், பூண்டு 5 பல்லு பூண்டு, 4 பத்தை சின்னதாக தேங்காய், ஒரு சிறு துண்டு இஞ்சி, இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே உங்களால் முடிஞ்சால் மிக்ஸி, இல்லைன்னா வீட்டில் சின்னதாக உரல் மாதிரி இருந்ததுன்னா உரலில் போட்டு இடிச்சிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐட்டத்தை, இந்த 4 ஐட்டத்தையும் முதல்ல இடிச்சுட்டு அது குறன்னு ஆனதுக்கப்புறம் மற்ற ஐட்டத்தை போட்டு இடிச்சுட்டேன்னா ஒரு குறன்னு ஒரு பவுடர் மாதிரி வரும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த சின்னதாக ஒரு உரல், சின்ன உரலில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், முதல்ல இந்த ஐட்டத்தை இடிச்சுக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி மிளகு, ஜீரகம், தனியா இதை வந்து இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. இடிச்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, சின்னதாக 4 பத்தை தேங்காய், இதையும் போட்டுட்டு இதையும் சேர்த்து இடிச்சிடுங்க. இந்த மாதிரி குறன்னு இடித்து வச்சுக்கோங்க இந்த மிளகு ரசத்துக்கு. அடுத்து நான் என்னென்னு சொல்கிறேன். மிளகு ரசம் செய்கிறதுக்காக ஒரு கடாய் ஆன் பண்ணி, ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைக்கிறேன். இப்போது நம்ம இந்த தக்காளி புளி போட்டோம்ல, அதை நல்லா கையில் புழிஞ்சு விடுங்க. இந்த அளவுக்கு உங்களால் கையில் நல்லா புழிய முடியுமோ அந்த மாதிரி புழிஞ்சு நல்லா சாறு எடுங்க. இந்த மாதிரி நல்லா கையிலேயே புழிஞ்சு தக்காளி புளியை நல்லா சாறு எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ உங்களால் கையில் நல்லா புழிய முடியுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சிருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. இப்போ கடாய் சுட்டு எடுத்து நான் கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சுடட்டும். நம்ம விட்டு எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். சின்னதாக ஒரு பிஞ்சு ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்க்குறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம இந்த இடித்தோம்ல, அந்த இடித்த மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்தேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி, தக்காளி இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அப்படி இந்த சக்கை வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த சக்கையை புழிஞ்சு எடுத்துருங்க. பட் நான் இந்த சக்கையோடு தான் போட போகிறேன். இல்லைன்னா தண்ணி சேர்க்க, இன்னொரு 2 டம்ளர் தண்ணி. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பும் காரமும் பார்த்துக்கோங்க. அப்படி உப்பு தேவைன்னா உப்பு போடுங்க. காரம் கம்மியாக இருந்தால் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு
தூள் சேர்த்துக்கோங்க, மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் கட்டி பெருங்காயம் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போ நல்லா இது நுரைச்சின்னு ஒரு பொங்கு வந்ததுன்னா ஆஃப் பண்ணிட்டா போதும், நம்மளோட மிளகு ரசம் தயார். இந்த ஸ்டேஜில் சிறு துண்டு வெல்லம் சேர்க்குறேன். அந்த மிளகு காரம் எல்லா காரத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. நம்மளோட ரசம் நல்லா கொதிச்சிருத்து, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டா நம்மளோட பெப்பர் ரசம், மிளகு ரசம் தயார். இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி நம்மளோட ரசத்தை ஃபினிஷ் பண்ணு. நம்மளோட மிளகு ரசம் தயார். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கப்பில் சூப் மாதிரியே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்ல மெடிசன் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ரசம் அது. நம்மளோட மிளகு ரசம் ஒரு அட்டகாசமான ரெசிபி. உடம்பு ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது, அந்த மாதிரி நேரத்தில் வந்து இது ஒரு நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ரெசிபி. மழை காலத்தில் வந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சு சூப் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த மான்சூனுக்கு வந்து ஒரு அட்டகாசமான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் போட்டு செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க, எனக்கு கிடைச்சா அதே எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.